மார்க்கெட்ல ஓப்பன் ஆயிருக்கிற எலன்பெரி இண்டஸ்ட்ரியல் கேசஸ் கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் இன்னைக்கு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 852 கோடி போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. அதாவது இந்த 852 கோடியில 400 கோடி கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு போகும். அண்ட் மிச்சம் 452 கோடி எந்த ஷேர் ஹோல்டர் உங்க ஸ்டேக்கை செல் பண்றாங்களோ அவங்களோட பாக்கெட்டுக்கு டைரக்டா போகும். அண்ட் இஷ்யூக்கு அப்புறம் மார்க்கெட் கேப் அப்படின்னு பார்த்தோம்னா 6089 கோடியில இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே மிட் கேப் கம்பெனி தான் லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் அந்த கம்பெனியோட ஹிஸ்டரி பத்தி பார்த்தோம் அப்படின்னா 1973 எலன்பெரிஸ் இண்டஸ்ட்ரியல் கேசஸ் லிமிடெட்ங்கிற நேம்ல வெஸ்ட் பெங்கால்ல உருவாக்கப்பட்ட கம்பெனி. அண்ட் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா சவுத் ஏசியாவோட செகண்ட் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சான கல்கத்தா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த கம்பெனி 1976லயே லிஸ்ட் ஆயிருக்காங்க. அண்ட் ஃபர்தரா லிக்விடிட்டி ட்ரேடிங் வால்யூம் இதெல்லாம் கம்மியானதுனாலையும் அண்ட் லிஸ்டட் கம்பெனியா இருக்கிறதுனால கம்ப்ளைண்ட் சார்ஜை கட் பண்றதுக்காகவும் 2018 இவங்களே வாலண்டியரா டீலிஸ்ட் ஆயிருக்காங்க அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்து. ஓகே, ஆக்சுவலாக இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆர்கன், ஹீலியம், ஹைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, அசிட்லின் மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேஸஸாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸை வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறாங்க. லைக் ஆக்சிஜனை இந்தியாவில் அதிகமாக கன்சியூம் பண்ணுற இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோன்னா அது ஸ்டீல் அண்ட் மெட்டல் இண்டஸ்ட்ரி தான். ஆக்சிஜனை ஸ்டீல் மேக்கிங் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹெல்த் கேர் அண்ட் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. and chemical industry, manufacturing industry, pharmaceutical, infrastructure industry and aerospace and defense industry வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் இவங்க ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களுக்கு டோட்டலாக 9 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. அதில் 5 வெஸ்ட் பெங்கால்லையும் 2 ஆந்திர பிரதேஷ்லையும் 1 தெலுங்கானாலையும் 1 சத்தீஸ்கர்லையும் இருக்குது. அண்ட் அந்த கம்பெனி இதுவரை அரௌண்ட் 1800 கஸ்டமருக்கு சர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட சில கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் வைசாக் ஸ்டீல், டாக்டர் ரெட்டிஸ் லேபரேட்டரி, லாரஸ் லேப், ஜேகே பேப்பர் அண்ட் எக்ஸெட்ரா. அண்ட் இவங்களோட ரெவன்யூ பிரேக்கப் அப்படின்னு பார்த்தோன்னா மெஜாரிட்டியான ரெவன்யூ இவங்களுக்கு ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் ப்ராடக்ட் கேட்டகரி மூலமாக தான் கிடைச்சிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 80 to 90% ஆஃப் ரெவன்யூ இந்த 2 ப்ராடக்ட் மூலமாக கிடைச்சிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இவங்களோட ஃபைனான்சியல்ஸ்னு பார்த்தோன்னா இவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோ ஆகுது. 2023 205 கோடி ரெவன்யூ, 2024 269 கோடி ரெவன்யூ, 2025 312 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட்ஸை பொறுத்தவரை 2023 28 கோடி ப்ராஃபிட்டும், 2024 45 கோடி ப்ராஃபிட்டும், 2025 83 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா 0.3ல இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு டோட்டலாக 245 கோடி கடன் இருக்கு. ஸோ ஓவராலாக ஃபைனான்சியல்ஸை பொறுத்தவரை சூப்பரான ஃபைனான்சியல் ஹிஸ்ட்ரியை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் கடன் கொஞ்சமாக இருக்கிற கம்பெனியை நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ணுற சேம் பிஸ்னஸை ஒரே ஒரு கம்பெனி பண்ணுறாங்க. இதில் இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலன்பெரி கம்பெனி தான் ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்காங்க. அதாவது கம்மியான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுற கம்பெனியாக இருக்காங்க. மீன்வைல் அந்த லிண்ட் இந்தியா வருஷத்துக்கு 2000 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த எலன்பெரி கம்பெனி ஜஸ்ட் 200 கோடி தான் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனியாக இருக்காங்க இந்த எலன்பெரி கம்பெனி. அண்ட் பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா அரௌண்ட் 63 பிஇ ரேஷியோ ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ இவங்க காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு இண்டஸ்ட்ரி அவரேஜ் ப்ரைஸில் தான் ஐபிஓ வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் 63 பிஇ ரேஷியோங்கிறது கொஞ்சம் அதிகமான பிஇ ரேஷியோ தான், கொஞ்சம் அதிகமான வேல்யூவேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக வர 400 கோடியில் 210 கோடியை இவங்களோட கடனை ரீபே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஐபிஓக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் கடன் இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனியாக மாறிடுவாங்கன்னே சொல்லலாம். அண்ட் 104 கோடியை இவங்க மேனுஃபேக்சரிங் பிளான்ல ஏர் செப்பரேஷன் யூனிட்டை செப்பரேட் பண்ணுறதுக்காக செட்டப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் மிச்சம் 86 கோடியை ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆஃபர் ஃபார் சேல் வழியாக சில ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்க ஸ்டேக்கை கொஞ்சமாக செல் பண்ணுறாங்க. ஸோ ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் கையில் ஆல்மோஸ்ட் 96% ஸ்டேக்கும், பப்ளிக் கையில் 4% ஸ்டேக்கும் இருக்குது. அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் அண்ட் ப்ரமோட்டர் கையில் ஆல்மோஸ்ட் 82% ஸ்டேக்கும், பப்ளிக் கையில் 18% ஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ஐபிஓக்கு அப்புறமும் ப்ரமோட்டரோட ஹோல்டிங் 80%க்கு மேலே இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனே நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஓ ஜூன் 24 ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் ஐபிஓட பிட்டிங் க்ளோஸ் ஆகுறதுன்னு பார்த்தோன்னா ஜூன் 26. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ ₹2 பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐபிஓட ப்ரைஸ் பேண்டுன்னு பார்த்தோன்னா லோயர் பேண்ட் ₹380, அப்பர் பேண்ட் ₹400 இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 37 ஷேர். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 37 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ் 852 கோடி. போத் ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் ஆகுது. அண்ட் இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 27. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்கள் அமௌண்ட் ஜூன் 30 ரீஃபண்ட் ஆயிரும்.
அண்ட் லக்கிலி உங்களுக்கு அந்த அலர்ட் மேலே கிடச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஷேர்ஸ் ஜூன் 30 உங்கள் டிமார்ட் அக்கௌண்ட்டுக்கு வரும் அண்ட் ஜூலை 1 மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் அந்த ஐபிஓவில் 14,800 ரூபாய்க்கு மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம், 37 ஷேர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 1,92,400 ரூபாய்க்கு 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோன்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 35% அலோகேட் பண்ணியிருக்காங்க அண்ட் என்ஐபிஸ்க்கு 15%, கியூஏபிஸ்க்கு 50% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எங்களோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அரௌண்ட் 8 ரூபாயிலிருந்து 13 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணுற டயத்துக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னும் இன்க்ரீஸ் தான் ஆனது. ஆல்மோஸ்ட் 27 ரூபாய் கிரே மார்க்கெட் ப்ரீமியம்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அரௌண்ட் 427 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் 7% லிஸ்டிங் கெயினோட மார்க்கெட் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுவரை ஓவராலா 0.31 டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர் ஜஸ்ட் 0.37 டைம்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுதா இல்லை அண்டர் சப்ஸ்கிரைப் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக என்னோட டிசிஷன் என்ன அப்படின்னா 50 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்ட்ராங்கான பிராண்டட் பிளேயர் அண்ட் வேரியஸ் செக்டார்ஸான ஸ்டீலு, ஃபார்மா, ரயில்வேஸ் அண்ட் டிஃபென்ஸ்ன்னு உங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட் பேஸ் வச்சிருக்காங்க அண்ட் ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட்டபிள் ஃபினான்ஷியல்ஸை கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஐபிஓக்கு அப்புறமா கடன் இல்லாத டெட் ஃப்ரீ கம்பெனி ஆயிடுவாங்க. அண்ட் ஆல்சோ சிங்கிள் இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் வேரியஸ் இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்கான கஸ்டமர் பேஸ் வச்சிருக்காங்க. அண்ட் லிண்ட் இந்தியா, ஐநாக்ஸ் ஏர் அண்ட் ஏர் லிக்விடுங்கிற இந்தியன் அண்ட் குளோபல் கம்பெனிஸ்னு ரொம்ப காம்படிஷன் இருக்கிற இண்டஸ்ட்ரி தான் இது. அண்ட் இவங்களோட பிஸ்னஸை கொஞ்சம் ரிஸ்கியான பிஸ்னஸ்னே சொல்லலாம். பிகாஸ் இவங்க பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிசிட்டி, ஃபியூவல், வாட்டர் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேஸ் டேங்க்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கியான விஷயம்தான். அண்ட் பிஇ ரேஷியோ என்ன தான் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ப்ரைஸில் இருந்தாலும் வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகம் தான். பிகாஸ் பிஇ ரேஷியோ அரௌண்ட் 63 இருக்குது. அண்ட் இப்போ செகண்ட் டேவோட சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு, ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகலை, ஆவரேஜான டிமாண்ட் தான் இருக்குது. இதுக்கு முக்கியமாக 2 ரீசன் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னா இதோட வேல்யூவேஷன் அதிகம் அண்ட் ஆல்சோ இப்போ மார்க்கெட்டில் HTP IPO ஓப்பன் ஆயிருக்கு. HDFC பேங்கோட சப்சிடரி கம்பெனி. ஸோ அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால மேபி இதுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நிறைய வந்திருக்காதா இருக்கும். பட் சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா ஆகலைனாலும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 7% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்னிங் கேக்காக அப்ளை பண்ணுறவங்க இந்த ஐபிஓ லாஸ்ட் டே வரை பார்த்துட்டு ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆச்சு அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகலை அப்படின்னா டிமாண்ட் குறைஞ்சி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் குறைஞ்சிரும். ஸோ அதனால் லிஸ்னிங் கின் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஓட வேல்யூவேஷன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி சூப்பரான கம்பெனி தான். பட் கேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிற பிஸ்னஸ்ங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்கியான பிஸ்னஸ் மாடல். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டரை பொறுத்தவரை இந்த ஐபிஓ ஸ்கிப் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட்டில் மார்க்கெட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். பட் வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல கம்பெனியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐபிஓவில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு கம்பெனி. அண்ட் நான் பர்சனலாக இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணல, ஸ்கிப் தான் பண்ண போகிறேன். மேபி ஃபியூச்சரில் ஷேர் ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா மேபி அந்த டைமில் இதை பை பண்ணுறதுக்கு நான் யோசிக்கிறேன். பட் இப்போதைக்கு ஐபிஓவில் அப்ளை பண்ணல. அண்ட் நீங்களும் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலி இதான் பிரச்சனை வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை ஸ்கிப் பண்ணுறீங்களான்னு சொல்லி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.